Hi everyone, I welcome you all to the channel PSP English Zone. This is your trainer Dr. Shannapriya Karthik from Madurai. சில unavoidable reasonsனால ரொம்ப நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. And from today onwards, we'll meet you very often. Please give your support. இங்கிலீஷ் நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறது உங்களுடைய தாட்ஸாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா, மேடம் இந்த குவாரண்டைன் டைமிங்கில் எங்களுக்கு கொஞ்சம் கிராமர்லாம் எடுத்து எங்களை போர் அடிக்காமல் கொஞ்சம் இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த நேயர்களுக்காக இந்த பர்டிகுலர் எபிசோடில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்ல ஃப்ளூயண்ட்டாக சரளமாக பேசுகிறதுக்கு தேவையான சில இம்பார்ட்டண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அது வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் 4 ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் LSRW ஸ்கில்ஸ். LSRW நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனிவே லெட் மீ டெல் யூ: லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய வியூவர்ஸ் ஜாப் கோயர்ஸாக இருக்கலாம், சில ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தனுடைய தேடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் these 4 skills, then finally give you some of the guidance to speak fluent English. Let us go ahead with the first skill, listening. இங்கிலீஷில் நாங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும், இதுதான் உங்கள் டார்கெட் அப்படின்னா கிராமர்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. அது எப்படி மேடம் கிராமர்லாம் தெரியாமல் எப்படி ஒரு மொழியை பேச முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மதர் டங் என்ன பேசுகிறாங்களோ, தமிழ், மலையாளம், தெலுங்கு, சௌராஷ்டிரா, ஸோ வீட்டில் தாய்மொழி என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம எப்படி பேச கற்றுக்கிட்டோம். None of our mothers sit with us and teach any grammar of the particular mother tongue. ஸோ பிறந்த குழந்தையாக இருந்தப்போ இருந்தே நம்ம குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, தாத்தா பாரு, லைக் தட் வி கீப் ஆன் டாக்கிங் டு த சைல்ட். நம்ம பேசுறது எதுவுமே இந்த குழந்தைக்கு புரியாது அப்படின்ட்டு அமைதி யாரும் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ லிசனிங் இஸ் த பேசிக் ஸ்கில்ஸ். ஸோ இஃப் யூ அனலைஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் each and every individual, listening comes first, then comes to speaking. ஒரு மொழியை ரொம்ப சரளமாக பேசணும் அப்படின்னா வித்தவுட் நோயிங் கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தட் லாங்குவேஜ், லிசனிங் ஸ்கில்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ஓகே மேடம், லிசனிங் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எதெல்லாம் நம்ம லிசன் பண்ணணும்? லெட் மீ டெல் யூ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் இங்கிலீஷில் கேட்கலாம், சீரியல்ஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் கீழே வரும் இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் கவனமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 2 hours மூவி பார்த்துட்டு ஒரு 10 sentences உங்களால் ஞாபகம் வச்சு பேச முடிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயந்தான் அட் த பிகினிங் ஸ்டேஜ். ஸோ இந்த லிசனிங்னால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக நிறைய விஷயங்கள், ஷார்ட் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், சீரியல்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸோ உங்களை அறியாமலே என்ன மைண்டுக்குள்ளே நடக்குன்னா, ஒரு வார்த்தையை கரெக்டாக எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வார்த்தையை எப்படி கரெக்டாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுடைய இங்கிலாந்து, யூஎஸ்லாம் போக முடியாது இல்லையா. ஸோ டிவி இஸ் த ஒன்லி பிளெஸிங்ஸ் பிஃபோர் அஸ். ஸோ லெட் அஸ் லிசன் டு ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லிசன் and repeat. Listening
and repeating. So whatever that you listen, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன சில phrases, சில sentences ரிப்பீட் பண்ணுங்க. லிசனிங் அண்ட் ரிப்பீட்டிங், திஸ் இஸ் த main important formula. It's nothing. Imitation is the best formula. That's what being taught in kindergarten schools. ஸோ இதுதான் லிசனிங்கோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எந்த ஒரு மொழியை நம்ம பேசினாலும் அது இயல்பாக இருக்கணும். அந்த இயல்பான டோன் வரணும் அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக இந்த லிசனிங் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுடைய ஆக்சென்ட், ஃப்ளூயன்சி, கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த லிசனிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நான் ஏன் வந்து மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சென்டென்சஸுமே வந்து ஒரு மூவிலேருந்து மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு க்ரீட் அதர்ஸ், ஹவு டு எக்ஸ்ப்ரெஸ் ஆல் யுவர் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே along with the body language you can learn how to talk, how to invite, how to go. So everything will get it only from the movies. ஸோ லிசனிங் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக ஸ்போக்கன் ஓரளவுக்கு ரீச் பண்ண முடியும். அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, லிசன் பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்களால் ஓரளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுது. ஸ்பீக்கிங், லிசன் பண்ணாலே ஸ்பீக்கிங் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போது அந்த தேர்ட் ஸ்கில் ரீடிங் எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் லெட் அஸ் கோ ஹெட் வித் அவர் ஒன் அதர் டங். ஒரு குழந்தை வந்து 2 வயசுலையோ இல்லை 1.5 வயசுலையோ இல்லை 3 வயசுலையோ நல்லா தமிழ் சரளமாக பேசுது. ஹீ இஸ் ஃப்ளூயண்ட் இன் ஸ்பீக்கிங் தமிழ் லாங்குவேஜ். ஸோ அந்த 3 இயர் ஓல்டு பேபிக்கிட்ட ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்து உங்களால் பேச சொன்னால் அந்த குழந்தையால் பேச முடியாது. ஸோ இப்போ ஸ்போக்கன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தென் ஸ்பீக்கிங் ஆன் வேரியஸ் டாபிக். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற கான்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த விஷயமே தெரியாமல் பேச முடியாது இல்லையா? ஸோ ஃப்ளூயன்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தென் ஸ்பீக்கிங் ஆன் வேரியஸ் டாபிக். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ரீடிங் நிறையா பண்ணணும். ஸோ நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கிராஜுவேட் ஆகி வெளியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹச்ஆர் ரவுண்டில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபைனலாக ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற ரவுண்டில் நிறைய பேர் எலிமினேட் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன? அந்த பையன் நல்லா தான் இங்கிலீஷ் பேசுகிறான், அந்த பொண்ணு நல்லா தான் இங்கிலீஷ் பேசுது, பட் ஸ்டில் அவங்களால ஏன் வந்து இந்த இன்டர்வியூவில் சக்சீட் பண்ண முடியலை அப்படின்னா கிவன் டாப்பிக்கில் அவங்களால கன்வர்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஸோ கிவன் டாப்பிக்கில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் வாங்கணும். ஸோ ரீடிங் எதெல்லாம் ரீட் பண்ணுறது? ஸோ யூ கேன் ரீட் த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், லெட் இட் பி த இண்டியன் எக்ஸ்பிரஸ் or the Hindu, whatever it is. So read the newspaper regularly. ஸோ டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது நீங்கள் குயிக்காக படித்து முடிச்சுடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஹேபிட்டே இல்லை அப்படின்னா குட்டி குட்டி பிட் நியூஸ் நீங்கள் பாருங்கள். ஃபோட்டோஸ் ஸ்கேல் இருக்கக்கூடிய 2 to 3 சென்டென்சஸ் இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். லெட்டர் டு த எடிட்டர் காலம், அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு 2 to 3 பேராகிராஃப் நீங்கள் பேப்பரில் நீங்கள் ரீட் பண்ணுறத வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களை அறியாமலே உங்களுடைய பிரெயினில், சப்கான்ஷியஸ் மைண்டில் கிராமருடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட் சென்டென்ஸ் பேட்டர்ன், எவ்ரிதிங் வில் ஸ்டோர் இன் அவர் மைண்ட். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கிராமர் நம்ம திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எல்லாருமே ஸ்கூல் டேஸில் இருந்து ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் கிராமர் படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங் இன் இட். ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஃப்ளூக்கில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கும். ஸோ பட் திரும்ப அந்த பேசிக் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கிராமர் லேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷ் நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பர், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் ரீட் பண்ணணும். ரீடிங் அப்படிங்கிறது ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு தூக்கி போட்ட விஷயம் கிடையாது. சேம் பேசேஜ், ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ் ரீட் பண்ணுறீங்கன்னா த சேம் நியூஸ், ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுறீங்கன்னா த சேம் ஸ்டோரி. You read it again and again, again and again. So at least 5 times நீங்கள் ரீட் பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது அதனுடைய கான்டென்ட் என்ன, ஐடியா என்ன அப்படிங்கிறத கிராஸ் பண்ணுறது உங்களுடைய மெயின் மோட்டிவாக இருக்கணும். செகண்ட் டைமிங்லேருந்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது கிராமர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ ஆர்டிகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்போஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க,
இதில் இந்த டென்ஸ் எப்படி வந்திருக்கு, இது பாசிவஸ். ஸோ கிராமருடைய கம்ப்ளீட் அந்த யூட்டிலைசேஷன் அது எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதா இருக்கணும் செகண்ட் ரீடிங்கில் இருந்து. இதை நம்ம ரெகுலராக பண்ணும்போது வாட் ஐ டோல்ட் யூ இயர்லியர், without your knowledge your brain will absorb all kind of sentence pattern, so which will help you in your writing skills, right? And let's move on to the last one, writing. The writing skills க்கு தான் வந்து கிராமர் வந்து 100% தெரிஞ்சிருக்கணும். ஸ்போக்கனுக்கு தேவையில்லை, பட் ரைட்டிங்க்கு கண்டிப்பாக கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து படித்த பேசிக் கிராமரை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கோட எக்ஸசைஸ் வித்திக்கையோடு வாங்கி வச்சுக்கோங்க. யூ கேன் ஸ்டார்ட் வித் தட் பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், தென் டென்சஸ், வாய்ஸ் எல்லாமே. ஸோ எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு டாபிக், உங்களுக்கு எதுவுமே புதிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணது தான். அதை யூ ஜஸ்ட் ரீகால். ஸோ எவ்ரிடே சில ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். ஸோ டில் யூ கெட் த ஃபுல் மார்க்ஸ் இன் த எக்ஸசைஸ் ஷீட், you can compare the key and do the exercise regularly. And உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான இங்கிலீஷ் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய உங்களோட டீச்சர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம், வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணணும், நாங்களும் உங்களோட டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ ரைட்டிங் இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் every day ஒரு word, just a word. So Rome cannot be built in a day. A journey of 1,000 miles always begins with a single step only. Just learn a word. So ஒரே ஒரு வார்த்தை, அந்த பர்டிகுலர் வேர்ட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுனாம், அட்ஜெக்டிவா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த வேர்டுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வேர்ட் மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் 2 சென்டென்சஸ் நீங்களாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சென்டென்சஸை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இஃப் தெர் இஸ் எனி கிராமட்டிக்கல் எரர் வில் ரெக்டிஃபை யுவர் ஐடியா. தென் நீங்கள் பேப்பர் நீங்கள் ரீட் பண்ணும்போது, இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். தென் க்ளோஸ் த பர்டிகுலர் ஆர்டிக்கல் அண்ட் ஸ்கெட்ச் த என்டையர் ஐடியா இன் யுவர் ஓன் சென்டென்சஸ். இதை நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து ஓரளவுக்கு கிராமர் ஸ்கில்ஸை வந்து உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு மொழியை வந்து நீங்கள் புதுமையாக கற்றுக்கும் போது சிலருக்கு இயற்கை என்னென்ன பயங்கள்லாம் வருதுன்னா, நான் பேசும்போது என்னை 4 பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, நான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. நம்மளை கூட நல்லா பேசுகிறவங்களை பார்த்து என்னால் அவங்கள மாதிரி பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் வந்து நம்மளுடைய தாய்மொழி கிடையாதுங்க. இட்ஸ் நாட் அவர் மதர் டங். ஸோ இட்ஸ் அ நியூ லாங்குவேஜ். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது மிஸ்டேக்ஸ் வர்றது வந்து இயற்கை தான். பட் த திங் இஸ் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் ஐடியா. ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிக்கணும். தப்பாச்சும் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் த one and only formula to speak English, to enhance your English language. It's very soon, right? நீங்கள் யார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் புத்தகத்தில் நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இயல்பாக பேச முடியும். செந்தமிழும் நாப்பழக்கம், ரைட்? ஸோ உங்களை விட இங்கிலீஷ் பெட்டராக பேசக்கூடிய ஒரு பர்சன்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் விட்றீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து உங்களை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ வென் யூ ஆர் பீயிங் கரெக்டட், டோன்ட் ஃபீல் ஹர்ட். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் திரும்ப லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் கமிட் பண்ணக்கூடாதுங்க. ஓகே? ஸோ இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீடிங்கை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் பேசணும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. மேபி merits and drawbacks of smartphone or television, any one simple topic. நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம், ஸ்கூல்லேயே காலேஜ்லேயும் டாபிக்ஸ் கொடுத்து பேச சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து வேகமாக நம்மளுடைய தாய்மொழியில் எல்லா ஐடியாஸையும் திங்க் பண்ணுது. தென் அதை மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ரைட்? ஸோ தட் ஷுட் பி அவாய்டட். ஸோ வென் யூ கிவ் binary work to your brain,
your flow will be stopped. The reason is இங்கிலீஷில் தமிழில் இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா வகையான தமிழ் வேர்ட்ஸ்க்கும் ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிடையாதுங்க. எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கும் ஈக்குவலண்ட் தமிழ் வேர்டும் கிடையாது. இப்போ சுமங்கலிக்கு என்ன இங்கிலீஷில்? தெர் இஸ் நோ இங்கிலீஷ் வேர்ட் அட் ஆல். வாட் இஸ் த இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் கனகாம்பரம்? தெர் இஸ் நோ வேர்ட் அட் ஆல், ரைட்? ஸோ அதனால் வேர்ட் பை வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது எல்லா சிச்சுவேஷன்லையும் ஒத்து வராது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்காங்க. தென் எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் ஒரு சிலருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மற்றவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், you just try to express yourself. Expressing is more important than impression. ஸோ இதை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசணும், இங்கிலீஷில் பேசணுன்னா இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணணும். திங்க் இன் இங்கிலீஷ் தென் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். திஸ் இஸ் த சீக்ரெட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தவுட் எனி பாஸ் ஸ்ட்ரோக் எனிவேர். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இங்கிலீஷை நிறைய ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் ஒரு ஆர்டிக்கிளை ரீட் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பண்ணும்போது நிறைய வார்த்தைகளுக்கு ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ளோ வந்து அங்கேயே ஸ்டாக் ஆகிடுங்க. ஸோ மொபைல் ஃபோன் பற்றி நான் 10 நிமிஷம் பேச போகிறேன், இல்லை 10 லைன் நான் இங்கிலீஷில் பேச போகிறேன் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக வந்து மொபைல் ஃபோன் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் யூ ரீட் டைரக்ட்லி அபவுட் மொபைல் ஃபோன், மெரிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் டைரக்ட்லி இன் இங்கிலீஷ். ரீட் த ஆர்டிக்கிள் ஆர் ரீட் த எஸ்ஸே, ரீட் த ஸ்டோரி again and again at least for 5 times. Then you close everything, try to speak. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 பக்கம் படிச்சிங்க அப்படின்னா, ரீட் பண்ணிங்கன்னா 10 லைன் உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. ஓகே, நான் சொன்ன இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ வித் சம் அதர் நியூ லெசன் வெரி சூன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பலை don't forget to click it. I will meet you with some of the interesting new lesson. Till then, bye from Priya.